ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சின்சான் மிஸ்ட்ரியான ஷிங்கோச்சான் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாரி தான் உட்காந்துருப்பாரு, சோகமாக இருப்பார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவியில் நல்ல ப்ரோக்ராமே ஓடாதுன்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்சானும் ஹிமாரி சண்டை போட்டுட்ருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷிங்கோச்சான் கொடுத்த அந்த பொம்மைக்காக. அந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் அந்த பொம்மை. ஹாரியும் அதை தான் பார்ப்பாரு, இது என்ன பொம்மைன்னு சொல்லிட்டு. ஹிமாரி பார்த்தீங்கன்னா ஹாரி மகுலேருந்து அந்த பொம்மையை பிடிங்கிட்டு போயிடுவா. அப்போ பார்த்தீங்கன்னா மிச்சி வருவாங்க. மிச்சி வந்து சொல்லுவாங்க, ஹாரி சும்மா தானே இருக்கீங்க, பசங்களாம் அழைச்சிட்டு சும்மா ஒரு வாக் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாரியும் ரொம்ப அழுத்துக்கிட்டு போவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஷின்சானு, ஹாரி, ஷீரோ இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருப்பாங்க பார்க்குக்கு. பார்க்கும் வந்துடும். அங்கே உட்காந்துருப்பாரு ஹாரி. அவர் தூக்கமாக வரும், கொட்டாயெல்லாம் விட்டுட்ருப்பாரு. அவரும் தூங்க ஆரம்பிச்சிருவார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்கில் சத்தம் கேட்கும். அவர் நல்லா தூங்க ஆரம்பித்தா சத்தம் கூட கேட்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷீரோ குலைக்கிற சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் தான் ஹாரி சொல்லுவார், மனுஷனை நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு ஷீரோன்னு கேட்கும்போது தான் ஷின்சானை காணுங்கிறத பார்ப்பாரு. ஷின்சானை பார்த்தீங்கன்னா ஷீரோ பார்த்தீங்கன்னா ஷிங்கோச்சான் கூட விளையாண்டுட்டு இருக்கும். அப்போ தான் ஹாரி நோட்டீஸ் பண்ணுவார், இந்த பொண்ணு வித்தியாசமாக இருக்கா, ஒரு மாதிரியாக இருக்காரு நோட்டீஸ் பண்ணுவார். போன எபிசோடில் ஷிங்கோச்சான் பாய் சொல்லாமல் போனது தான் இப்போ ஷிங்கோச்சான் திடீர்னு வருவா. போன தட்டி மிச்சியோட இருந்திருப்பா, அந்த தட்டி ஹாரியோட வந்திருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹாரிக்கு பின்னாடி அந்த கருமேகம் ஷிங்கோச்சான் எங்கே இருந்தாலும் வந்துடும் சொல்லிட்டு கருமேகமும் வந்துடுது. அதுக்கப்புறம் தான் உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது என் பேர் ஷிங்கோச்சான் அப்படின்னு சொல்லுவா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹாரி யோசிப்பா, மிச்சி போன தாட்டி சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஷிங்கோச்சான் சொல்லுவா, நீங்கள் தானே ஹீமாரியோட அப்பா, நான் உங்கள் கூட விளையாடலாம் தான் வந்திருக்கேன், என்னை வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்கோச்சான் பேசிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் ஷிங்கோச்சான் அப்படியே நடந்து போயிட்டுருப்பாங்க அவங்க 3 பேரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஷிங்கோச்சான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போவா. அப்போ தான் ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிருவா அவ. அந்த இடம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹாரியே போயிருக்க மாட்டார். ஹாரியும் அவ பின்னாடி என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஷீரோவோட ஓடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா பேம்பு ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரியான இடத்துக்குள்ளே போவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் மேலே ஒரு இடம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பார்லர் மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்ப்பாரு, இது என்ன இடம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலே கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஒருத்தர் சொல்லுவார், வாங்க வாங்க வெல்கம் அப்படின்னு சொல்லுவார். ஓகே சார் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியும் உள்ளே போய்ட்டு உட்காந்துருவார். இடம் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் தான் ஷிங்கோச்சான் எனக்கு ஒரு ஃபல்லூடா அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஹாரியும் சொல்லுவார், எனக்கு ஒரு காஃபி போதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் காஃபி ஃபல்லூடாலாம் குடிச்சிட்டு இருப்பாங்க. அதான் ஷிங்கோச்சான் சொல்லுவா, மிச்சி, ஹிமாரி, ஷின்சான் இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பா. ஹாரி சொல்லுவார், இவங்கெல்லாம் எப்படி பிடிக்காமல் இருக்கும், அவங்களுக்காக தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா பேசி போயிட்டுருப்பாரு. ஹாரி கேட்பாரு, இந்த இடம் எனக்கு கூட தெரியாது, உனக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரி இடம்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாரு. அப்புறம் தான் ஷிங்கோச்சான், இதெல்லாம் நான் வெளியே சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பேம்பு ஃபாரஸ்ட்லேருந்து மெயின் ரோடு வந்துடும். ஹாரியும் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஷின்சானுக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஓடி போவார். ஓடி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷிங்கோச்சான் காலை பிடிச்சி இழுத்துருவா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு ஸ்பீடாக ஒரு கார் போகும். இதை பார்த்து ஹாரி ரொம்ப ஷாக் ஆகிடுவார். ஷிங்கோச்சான் பிடிக்கலன்னா என் நிலமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஷிங்கோச்சானுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு எந்திரிச்சு பார்த்தா ஷிங்கோச்சான் இருக்க மாட்டா, டக்குன்னு காணா போயிடுவா. போன எபிசோடு மாதிரி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொம்மை எப்பயும் போல் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹாரி சொல்லுவார், அந்த காஃபி ஷாப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மிச்சியும் போகணுன்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் அந்த 2 பேரும் பொம்மையை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பொம்மை மூஞ்சில ஒன்று வந்துடும். இந்த பொம்மைக்குள்ளே என்னமோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாரி எப்போதுமே ஒரு நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. மிஸ்ட்ரியாகவே முடியுது இந்த எபிசோடு. ஷிங்கோச்சான் பார்ட் 3 வீடியோவும் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.